அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழழகி ஆசமுகிலா. இன்று தமிழ் மொழி இலக்கியம் அவற்றில் 8 தொகை நூல்களின் வரலாறு. சங்க காலம் என்பது சங்கம் வைத்து தமிழ் மொழியை ஆராய்ந்த காலத்தை குறிக்கும். தமிழ் புலவர்கள் அனைவரும் ஒன்று கூடி தமிழ் மொழியை ஆராயும் பேரவைகளை பாண்டிய நாட்டு மன்னனின் தலைநகரான மதுரையில் அமைத்து தமிழை போற்றினர். இத்தகைய சிறப்பு வாய்ந்த பண்டைய தமிழரின் வாழ்வை உணர்த்தும் களஞ்சியமாக விளங்குவது சங்க இலக்கியங்களாகும். பாட்டும் தொகையும் என போற்றப்படும் 10 பாட்டும் 8 தொகையும் சங்க இலக்கிய நூல்களாகும். சங்க காலத்தின் சிறப்புகளையும் சங்க கால மக்களின் வாழ்க்கை முறையையும் இந்த தொகை நூல்கள் படம் பிடித்து காட்டுகின்றன. சங்க காலத்தில் வெளியான சங்க இலக்கிய பாடல்கள் அனைத்தும் வெவ்வேறு காலத்தில் வெவ்வேறு புலவர்களால் பல்வேறு இடங்களில் பாடப்பட்டிருந்தன. இந்த பல்லாயிரக்கணக்கான பாடல்களை பாதுகாக்க இந்த அனைத்து பாடல்களையும் ஒன்று திரட்டி ஒரு வரைமுறைப்படுத்தி ஒவ்வொரு பாடலின் அடிகளின் வரையறை மற்றும் பொருள் அனைத்தையும் பொருள் சிறப்பையும் ஆராய்ந்துவிட்டு இவற்றை 8 தொகை நூல்களாக தொகுத்தனர். 8 தொகை நூல்கள்: நற்றிணை, குறுந்தொகை, ஐங்கருநூறு, பதிற்று10, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு இவையே 8 தொகை நூல்களாகும். தமிழ் வரலாறு பாடல் ஒன்று இவற்றை இந்த 8 தொகை நூல்களில் தொகுத்து காட்டுகிறது. நற்றிணை நல்ல குறுந்தொகை, ஐங்கருநூறு ஒத்த பதிற்று10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏற்றும் கொலியோடு அகம்புறம் என்று இத்திரத்த 8 தொகை நூல்கள். பொருள்: நற்றிணை குறுந்தொகை, ஐங்கருநூறு, கலித்தொகை, அகநானூறு ஆகிய 5ம் அகப்பொருள் பற்றிய நூலாகும். அகப்பொருள் பற்றிய நூல்கள் என்றால் தமிழ் மக்களின் அக வாழ்க்கை அல்லது இல்லற வாழ்க்கையில் வரும் தலைவன் தலைவி இடையே வரும் காதல், கற்பு போன்றவற்றை பற்றி கூறும் நூல்களாகும். புறநானூறு, பதிற்று10 ஆகிய 2ம் தமிழ் மக்களின் புற வாழ்க்கையில் வரும் போர் முறைகள், மான உணர்வுகள், போர் அறங்கள் போன்றவற்றை பற்றி குறிக்கும் நூல்களாகும். பரிபாடலில் அகப்பொருள் பற்றிய நூல்களும் புறப்பொருள் பற்றிய பாடலும் கலந்து வருவதால் இவற்றை அகப்பொருள் பற்றிய நூலாக கருதப்படுகிறது. ஏனென்றால் இவற்றில் அகப்பொருள் பற்றிய நூல்கள் நிறையவே இருக்கிறது. 8 தொகையும் 10 பாட்டையும் சேர்த்தால் மொத்தம் 18 நூல்கள் உள்ளன. இவற்றை 11 மேற்கணக்கு நூல்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க குட்டி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தினைக்கும் நோட்டிபிகேஷனா வரும். நன்றி, வணக்கம்.